பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒரு தந்தை தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு போய் தன்னுடைய வீட்டு மரத்தில் இருந்த ஒரு தேன்கூட்டை அழிக்கிறார். அந்த தேன்கூட்டை அழித்து கிண்ணம் நிறைய தேனை கொண்டு வருகிறார். தந்தையும் மகனும் வீட்டிற்குள் வந்து அந்த தேன் பாத்திரத்தை வைத்துவிட்டு பார்க்கும்போது மகன் சொல்கிறான், அப்பா அப்பா, இந்த தேனில் 3 ஈ விழுந்திருக்கு, தேனீக்கள் இதில் இருக்கு, அது உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறது, அந்த தேனீக்களை காப்பாற்றலாமா அப்படின்னு கேட்குறான். அப்பா சொல்கிறாரு, இல்லைப்பா, இந்த தேனீக்கள் தேனுக்குள்ளே மூழ்கி விட்டது, இனிமேல் அது இறந்துவிடும், அதை காப்பாற்ற முடியாது என்று சொல்லிவிடுகிறார். அப்போது அந்த பையன் சொல்கிறான், இல்லைப்பா, அந்த தேனீக்களை எடுங்க, வெளியில் எடுத்துகிட்டு போய் போட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறான். அப்பாவும் தன்னுடைய பிள்ளையின் அந்த வேண்டுதலுக்கு செவிசாய்த்து அந்த தேனீக்களை எடுத்து கொண்டு போய் வெளியே வைக்கிறார். அப்பொழுது அந்த இடத்தில் மீதமாய் பறந்து கொண்டிருந்த மற்ற தேனீக்கள் எல்லாம் நேரடியாக வந்து இதோ அந்த தேனீக்கள் வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்தில் வந்து மொய்த்து கொள்ளுகிறது. அதனுடைய உடலில் ஒட்டி இருந்த எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றுகிறது. அந்த தேன்கள் எல்லாம் அகற்றப்பட்ட பிறகு அந்த ஈக்கள் மீண்டுமாய் உயிர் பெற்று பறக்கத் தொடங்கியதான். அதை பார்த்த மகனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அப்பா பார்த்தீங்களா, இந்த இடத்துல நாம் வச்ச இந்த தேனீக்கள் எல்லாம் பறந்து போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்ல. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, கடவுளுக்கும் மோசேவுக்கும் எதிராக மக்கள் முணுமுணுத்து பேசுகிறார்கள். இந்த பாலை நிலத்தில் எங்களை கொண்டு வருகிறீர், எங்களை சாகடிக்கிறீர், எங்களுக்கு இங்கே உணவும் இல்லை, தண்ணியும் இல்லை, தினந்தோறும் இந்த மண்ணாவை சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு எதிராக மக்கள் பேசுவதை நாம் காணுகிறோம். அப்பொழுது அவர்கள் கடவுளின் கோபத்திற்கு உள்ளாக்கப்பட்டு கொள்ளிவாய் பாம்புகள் அனைத்தும் அவர்களை கடிக்கிறது. அப்பொழுது பல பேர் அந்த இடத்தில் மாண்டு போகிறார்கள். உடனடியாக ஆண்டவரையும் மோசேவையும் நோக்கி இவர்கள் கதறுகிறார்கள். சில நேரங்களில் தப்பு செய்யும் போது தான் அல்லது தண்டனை பெறும்போது தான் நாம் செய்த தவற்றை உணர்ந்து கொள்வோம். இந்த இடத்துல அவர்களுக்கு தண்டனை வரும்போது தான் ஆண்டவரை நோக்கி கதறுகிறார்கள். பாருங்க, ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், உமக்கு எதிராக குற்றம் புரிந்துள்ளோம், உமக்கு எதிராக நாங்கள் பேசி இருக்கிறோம், இதோ இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படியாக மோசே இடத்துல போய் கேட்குறாங்க, இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படியாக நீர் ஆண்டவரிடத்தில் மன்றாடும் என்று கேட்கிறார். அப்பொழுது மோசேவும் இந்த மக்களுக்காக பரிந்து பேசி மன்றாடுகிற போது ஆண்டவர் மோசேவினுடைய குரலுக்கு செவி கொடுக்கிறார். அவருடைய மன்றாட்டை கேட்டு இதோ இந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் பிழைப்பான் என்று சொல்கிறார். அதுபோலவே அதை உற்று நோக்கிற ஒவ்வொருவரும் உயிர் பிழைக்கிறார்கள். இந்த இடத்தில் பழைய ஏற்பாடு ஒரு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டினுடைய முழுமைக்காக பழைய ஏற்பாட்டின் இந்த நிகழ்வு ஓர் அடையாளமாய் தரப்படுகிறது. புதிய ஏற்பாட்டின் முழுமை என்ன, நிறைவு என்ன என்று நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மானிட மகன் சிலுவையில் தொங்குவதுதான். மானிட மகன் இயேசு அந்த சிலுவையில் தொங்கும் போது அந்த சிலுவையை உற்று நோக்குகிறவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குகிறவர்கள், அந்த இரத்தத்தை உற்று நோக்குகிறவர்கள், அவருடைய மரணம் எனக்காக என்று ஜெபிக்கிறவர்கள் வாழ்வு பெறுகிறார்கள், நிலை வாழ்வு பெறுகிறார்கள், முடிவில்லா வாழ்வடைகிறார்கள். அதைத்தான் என் அன்பிற்குரியவர்களே புதிய ஏற்பாடு முழுமையான நிறைவாய் நமக்கு கொடுக்கிறது. என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை,
நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்று ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் என்று இறைவார்த்தை சொல்கிறது. இந்த சிலுவையில் நமக்காக உயிர் விட்டவரை நினைவு கூர்ந்து அவரிடத்தில் ஜெபிக்கும் போது நம்முடைய உள்ளத்திலும் ஒரு மனமாற்றம் பிறக்கிறது. கிறிஸ்துவினால் நாம் மீட்கப்படுகிறோம் என் அன்பிற்குரியவர்களே. இயேசு சொல்லுகிறார், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நானோ மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நானோ மேலுலகை சார்ந்தவன். நம்முடைய எண்ணமோ நம்முடைய சிந்தனையும் மேலுலகை சார்ந்ததாக இருக்க வேண்டும், இறைவனை நோக்கியதாக இருக்க வேண்டும். அதனால தான் சிலுவையை தேவாலயங்களில் வைக்கும்போது ஒரு உயர்வான இடத்தில் வைப்பார்கள். மேலே நாம் எல்லாரும் அதை உற்று நோக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் மேல் நோக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதாக இருக்க வேண்டும். மேல் நோக்கியதாக நம்முடைய வாழ்வு சிறப்புற அமைய வேண்டும் என் அன்பிற்குரியவர்களே. இருக்கிறவராக இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் பாவிகளாகவே சாவீர்கள் என்று ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையையும் இன்றைய இறைவார்த்தையின் வழியாக நமக்கு சொல்லுகிறார். எனவே இவற்றினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து ஆண்டவர் இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு நிலை வாழ்வை அடைய இறைவனிடத்தில் தொடர்ந்து மன்றாடி வேண்டி செபிப்போம். ஆமென்.